சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பேசுறேங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா முடிகண்டம் கிராமத்துல புலையன் 112/2A உட்பிரிவு 1, 2, 3, 4, 5, 6 தொடர்பா நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துல என்னுடைய அரசாணை 385 படி 6 நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில எனக்கு இடத்தெல்லாம் அளவீடு செய்து கொடுத்தாங்க. இந்த அளவீடு செய்து கொடுத்த இடத்த முறையா அத்துக்கல்கள் எல்லாம் நிறுவி உரிய சர்வேயர் ஹெச்எஸ் பிரபு, வெட்டர்வேர் பிரபு மற்றும் குரு அளவேர் மன்சூர் ஆகியோர்லாம் அந்த இடத்தெல்லாம் கரெக்டா நீங்க அளந்திருக்கிறது கரெக்டான என்கிட்ட திருப்தியான ஸ்டேட்மெண்ட் வாங்கி தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய 5 வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் திருச்சிராப்பள்ளி என்னுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த காரியங்களை செஞ்சாங்க. இப்ப 2024 வருஷம் 10வது மாசத்துல மேற்கு பகுதியில இருக்கிற சாமிக்கண்ணு அப்படிங்கிறவர், அப்புறம் குப்புசாமி கவுண்டர் மகன் சிவராம முருகன் மற்றும் அருள்தாஸ் என்னுடைய வகையராக்கள் டிஆர்ஓ கோர்ட்டு உத்தரவெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுற மாதிரி ஜேசிபியை விட்டு நிரவி அந்த இடத்த இந்த மாதிரி நீங்க அளந்து இவ்வளவு வேலை பண்ண பிறகு அந்த குரூப் அப்படி பண்றாங்களா? அப்படி பண்ணி இருக்கிறாங்க. இது அது அவங்க ஏதாவது ஆளுங்கட்சி ஆதரவா இல்ல அதிகார பலத்துல அதிகாரிகள்ட்ட ஏதாவது கைவிட்டு ரெட்டியார் ஓட்டா தாசில்தார்ட்ட அந்த மாதிரி பண்ணி பண்றாங்களா? இது இங்க ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு என்பதை விட மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, கோட்டாட்சியர் சீனிவாசன், முன்னாள் வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வன், இந்நாள் பொது தகவல் அலுவலர் மற்றும் துணை வட்டாட்சியர் ராம் மோகன், இன்னைக்கு இருக்கிற செல்வ கணபதி ஆகியோருடைய முழு சப்போர்ட்ல நடந்திருக்கு. இது சம்பந்தமா தகவல் உரிமை சட்டத்துல நான் தகவல் கேட்டதுக்கு எனக்கு ஜிடிபிஎஸ் அளவீடு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி அளந்த அளவீடை பத்தின தகவலை கொடுக்காம மொட்டையா ஒரு தகவலை எனக்கு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு, அதாவது எதிர்பார்த்துக்கிட்ட வாங்கின லஞ்சத்துக்காகவும் அரசு வாரி ஒண்ணு போது கிட்டத்தட்ட 3 ஏக்கர். அந்த வாரி ஜிபிஎஸ் அளவீட்டுல பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த இடத்துல கிடையாது. இது வேற இடத்துல போதுங்கிறதுக்கும் நான் சமூக ஆர்வலராகப்பட்ட நான் ஒரு 16 பேத்துக்கு மனு கொடுத்துருக்கேன். புகார் மனு கொடுத்து அதுக்கு தான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது எங்கள்கிட்ட ஜிபிஎஸ் கருவி இல்லைங்கிறாங்க. ஆனா அதே மனுவில் நான் குறிச்சிருக்கிறேன், சௌடாம்பிகா பள்ளிக்கூடத்துல 1.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு ஜிபிஎஸ் அளவீட்டை எடுத்திருக்காங்க. இத நீங்க குறிப்பா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் உங்க இந்த ஊழல் பத்தின காரியங்கள் தெளிவா அரசுக்கு தெரியும். சரி. இரண்டாவதா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல நல்ல காரியங்களை செய்து வருகிற வேலையில இப்ப திருச்சி மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியது மாவட்ட ஆட்சியருடைய பொறுப்பு, கடமை. டிஆர்ஓ ராஜலட்சுமியினுடைய கடமை, கோட்டாட்சியர் சீனிவாசனுடைய கடமை, வட்டாட்சியர் செல்வ கணபதி, தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ராம் மோகனுடைய கடமை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற வேலை என்ன இருக்கோ அதை தான் செய்யறாங்க. தமிழ்நாடு தகவல் ஆணைய உத்தரவுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பழைய பேப்பர் மாதிரி ஆகிப்போச்சு, கழிவறை காகிதம் மாதிரி. ஆமா, கழிவறை காகிதம் அந்த அளவிற்கு போயிடுச்சு. பல்வேறு ஆதாரங்கள் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணைய சட்டத்தை நீர்த்து போற மாதிரி தானே இந்திய அரசு செஞ்சிருச்சு. அந்த அதிகாரிகளும் செய்யறாங்க. பொது தகவல் அலுவலர் நீங்க சொல்ற சீனிவாசன் உட்பட, தாசில்தார் தமிழ்ச்செல்வனா அவர் பேர் என்னங்க? ஆமாங்க, அவர் உட்பட தகவல் அறிவு உரிமை சட்டத்தை ரொம்ப ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்துல, திருவரங்கம் கோட்டாட்சியர் அலுவலகத்துல ரொம்ப அவமதிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க அந்த சட்டத்தையே. கண்டிப்பா. அதை விட மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகேயன்கிறவர் தான் தலைமை சர்வேயரா இப்ப இருக்கிறாரு. குரு அளவே பிரியங்கான்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜமாபந்தியில டேப்பை வச்சுக்கிட்டு ஜமாபந்தி நடத்த மாட்டாங்க. அவங்க சங்கிலின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப லேட்டஸ்டா நில நிர்வாக ஆணையர் மதுசூதன ரெட்டி
அவரு நெல்லையில ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல கூட என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நீதி நியாயமா நில அளவை செய்யறதுக்கு ஜிபிபிஎஸ் அளவீடு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சேட்டலைட்டை வந்து கனெக்ட் பண்ணி அளந்து கொடுக்கணும், அதுதான் முக்கியமாக்கணுங்கிறாங்க. ஆனா தகவல் அறிவு உரிமை சட்டத்துல தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ரா மோகனே கொடுக்குற தகவல் பாருங்க, கேப்ப பிடிக்க அளந்தோங்கிறாரு, அதுக்கும் ஆமாம் போறாரு ரா தாமரைக்கண்ணன், தமிழ்நாடு தகவல் ஆணையர் ஜால்ரா போட்டு தகவல் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு வேணும்னாலும் நாங்க வந்து உங்க ஊடகத்துக்கு நாங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம், இதை நீங்க போடுங்க. இப்ப கரூர்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல அவங்க இறந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது, அந்த கட்சியும் கிடையாது. இந்த கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் அதிகாரம். இதுதான் அண்ணாமலை ஐயா கூட ஒரே வரியில முடிச்சிருக்காரு. 1000 கட்சிக்காரங்க சொன்னாலும் அதை நீங்க கேட்க கூடாது, நீங்க ஐஏஎஸ் அதிகாரி நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேட்டார். அதனால நம்ம திருச்சி மாவட்டம் வந்து அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வளர்ந்து வரக்கூடாதுங்கிற தீய எண்ணத்துல செய்யறாங்களா அப்படிங்கிறத நீங்க உடனடியாக வந்து இதை ஒளிபரப்பும் பொழுது கட்சி தலைமை இதுல சிறப்பு கவனம் செலுத்தி இவர்கள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். யாரு மேல? சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியர் மேலையும் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி தான் இதுல மிக முக்கியமான ஆளு. ஏன்னா டிஆர்ஓ கோர்ட்டு உத்தரவு வந்து இன்னைக்கு ஒரு கல்ல பேத்து எறியினாங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்ற இடம் வந்து மதிப்பீடு வந்து லட்சமா கோடியா? பல கோடிக்கு வருங்க, பல கோடி. இப்பெல்லாம் வந்து அந்த ஊர்ல 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு மேல போயிட்டீங்க அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வர போய். அதாவது என்னன்னா இப்ப ரவுடிசத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னா அது வேற எங்க பிரைவேட்ல கிடையாதுங்க. நீங்க சொல்ற சம்பவம் வந்து எந்த வட்டாரத்துக்குள்ள வருது? திருவரங்கம் வட்டாரத்துக்குள்ள வருது, வட்டத்துக்குள்ள. திருவரங்கம் தாலுகாவில் கிராமம். இப்ப புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதுவும் அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்த பிறகு ரொம்ப கடுமையா இருக்குது. கடுமையா. ஆனா சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியர் வந்து நேர்மையா செயல்படுறாருன்னு சொல்றாங்களே, அது எப்படி? அது நேர்மையா செயல்படுறாராங்கிறத நீங்க வந்து ஒரு 26 ஏக்கர் வாங்கியிருக்கிறார் ஒரு இடத்துல 8 கோடி ரூபாய் கொடுத்து. ஓஹோ. அது வந்து நீங்க அதே முடிகின்ற சர்வேல வந்து ஒரு ஆர்டிஐ அவர் பேர்ல வாங்கியிருக்காரா, பினாமி பேர்ல வாங்கியிருப்பாரா, இல்ல அவங்க ரத்த சொந்தங்கள் பேர்ல வாங்கியிருப்பாரா? அதாவது பினாமி பேர்ல வாங்கி இருக்கிறதா வந்து அவருக்கு கமிஷன் கிடைக்கல ஒருத்தருக்கு. ஓஹோ. அவரு வந்து மனக்குமுறல்ல புலம்பிக்கிட்டு இருந்தார் அவுன்ஸ்ல. ஓஹோ. இத நீங்க கொஞ்சம் தகவல் உரிமை சட்டத்துல கேளுங்களேன், அதையும் கேளுங்க. அதே மாதிரி செவிவெளி செய்தியா உங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. சீனிவாசன் வந்து செவிவெளி செய்தியா கிடைச்சிருக்கு. இதை விட இன்னும் உங்களுக்கு டீப்பான உண்மையான செய்தி வேணும்னா ராம் மோகன் பாத்தீங்கன்னா 3/4 கோடி ரூபாய்க்கு ஸ்விஃப்ட் கார், இந்த கார் வாங்கியிருக்காரு, உல்லாச கார். ரா மோகன். ஒரு நிமிஷம் இருங்க, எழுதிக்கிறேன், சொல்லுங்க. ரா மோகனா? ஆமா சார். அவர் ப்ளூ கலர் கார், ஸ்கை ப்ளூ இல்ல. அவரோட பதவி பேர் என்ன? தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ஸ்ரீரங்கம். தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ஸ்ரீரங்கம். இந்த தமிழ்ச்செல்வன்கிறவரு நான் கேட்ட ஆர்டிஐல ஒரே வருஷத்துல அது ஏரியா விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. இதையும் வந்து நீங்க தகவல் உரிமை சட்டத்துல நோட்டுங்க. கேட்போம், கண்டிப்பா கேட்போம். உங்க என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு சரிங்க. நம்ம அதாவது வந்து இப்ப நீங்க நம்ம எப்படின்னா திருச்சி மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ சீனிவாசன் ஆர்டிஓ, அது போல வந்து வட்டாட்சியர் இந்த பிரச்சனைகள், இந்த முடிகண்டம் பகுதியில பல கோடி ரூபாய்க்கு அரசு புறம்போக்கு நிலங்கள், வாரி புறம்போக்கு நிலங்கள், இப்படி ஊழல் முறையீடு நடந்திருக்கு. சட்ட விதிமுறைகள் எல்லாம் மீறி திமுக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியர் பல்வேறு ஊழல் முறையீடுகள் செஞ்சிருக்காரு. ராம் மோகன் வந்து தலைமை எடுத்த துணை வட்டாட்சியர் வந்து ஆடம்பர காரு, ஆடம்பர சொத்துக்கள் எல்லாம் பல நில மோசடியில வாங்கியிருக்காரு. அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம். மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலரும் இதை வந்து கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்பாக வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் வந்து நடவடிக்கை எடுத்தார்னா திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது இலாக்கா ரீதியான விசாரணை வச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திமுக அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
இதை விட இன்னும் ஒரு சின்ன ஒரு செய்தியும் சேர்த்துருங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அது மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு சரிவுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ள பேரை சொல்லி பூதமுதம்னு சொல்லி கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அது போல இந்த அதிகாரிகளே வந்து என்ன செய்யறாங்க, மாவட்டம் கேட்கிறாரு, வட்டம் கேட்கிறாரு, சதுரம் கேட்கிறாருன்னு ஏமாத்துறாங்க. அப்ப திமுக அரசு திருச்சி மாவட்டத்துல 9 தொகுதியில ஒரு 3 தொகுதி 4 தொகுதி இழக்குதுன்னா அதுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் முழு காரணங்கிறீங்க. தொகுதியும் சொல்லாதீங்க, முற்றிலும் திருச்சி மாவட்டத்தினுடைய முற்றிலும் திமுகவின் வாக்கு சரிவுக்கு மூல காரணம் வருவாய்த்துறை அதிகாரிகள். நான் உங்களுக்கு பல ஆட்டிய தகவலை தர்றேன். அதை விட மாவட்ட காவல்துறையும் சிறப்பு கவனம் செலுத்தி முதல்வர்களுடைய பாதுகாப்பு துறையை உறுதிப்படுத்தணுங்கிற என்னுடைய கருத்தையும் பதிவு செய்யும். நன்றி, வணக்கம். வணக்கம்.